ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கதை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தாங்களாம். அவங்கக்கிட்ட 4 சீடர்கள் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த குரு சீடர்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, எப்பா இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன், அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு சீடர்கள் சொல்கிறாங்க, கேளுங்க குருவே, சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நீங்கள் போய் ஒரு பானையை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சீடன் போய் பானையை கொண்டு வந்தார். இன்னொரு சீடன் இது எதுக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டுகிட்டே வந்தாங்க. சரி, போய் நம்ம குரு கிட்ட கொடுப்போம் அப்படின்ட்டு குரு கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பானையை வாங்கி தலைகீழாக கவுத்து வச்சுட்டாரு குரு. அப்புறமா கேட்டார், இதில் என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு 3 சீடர்களுமே சொல்லிட்டாங்க. 4வது சீடன் மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சார். அப்புறமா என்ன சொன்னார்னா, குருவே, இந்த பானை நிறைய காற்று உள்ளது அப்படின்னு சொன்னார். என்ன இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு மறுபடியும் கேட்குறாரு, காற்று இருக்கா அப்படின்னு. ஆமா குருவே, இந்த பானை நிறைய காற்று இருக்கு அப்படின்னு சொல்ற. சரி, அப்பனா நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க குருவே அப்படின்னு சீடர்கள் சொல்றாங்க. இந்த பானையில இருக்கிற காற்றை வெளியே எடுக்கணும், அது முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. வழக்கம் போல முதல்ல உள்ள 3 சீடர்களும் முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த 4வது சீடன் மட்டும் மறுபடியும் கொஞ்சம் யோசிச்சுட்டு முடியும் குருவே, முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே எப்படி முடியும், செய்து காட்டு அப்படின்னு குரு கேட்குறாரு. உடனே அந்த சீடன் ஒரு வாளி நிறைய தண்ணீரை கொண்டு அந்த பானைக்குள்ள ஊத்துனாங்க. உடனே பானை தண்ணீரால நிரம்பிடுச்சு, காற்று வெளியே போய்விட்டது. இப்போது அந்த குரு உபதேசம் பண்றார். சீடர்களே, நம்ம மனசும் இந்த பானை மாதிரி தான். உள்ள என்னென்ன தீமைகள் இருக்கிறதுன்ட்டு நமக்கே தெரியாது. காற்று எப்படி கண்ணுக்கு தெரியாதோ அது மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தீமைகளும் நாம வெளியெடுக்க முடியாது. அந்த தீமைகளை வெளியே கொண்டு வர சுலபமான வழி, நல்ல எண்ணங்களை உள்ளே போனால்தான் உள்ளே இருக்கிற தீய எண்ணங்கள் வெளியே வரும் அப்படின்னு குரு சொல்றார். வெளிச்சம் உள்ளே போனால் இருட்டு காணாம போய்விடும் அப்படின்னு சொல்றார். இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி இந்த கதையை சொல்கிறது எப்பயுமே வழக்கம். அந்த கதையும் சொல்கிறேன். ஒரு காடு, அதில் 2 நண்பர்கள் நடந்து போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு எதிரே ஒரு கரடி வந்துட்டு. ஒருத்தன் பக்கத்தில் இருந்து ஒருத்தன் பயந்து பயந்து ஓடுறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி ஓடுறாங்க. ஓடும்போது ஒருத்தன் மரத்தை ஏறி உட்காந்துக்கிட்டான். இன்னொருத்தன் அங்கே இருந்த ஒரு குகைக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டான். கரடி அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கு. குகைக்குள்ளே ஓடினவனையும் பார்க்குது, மரத்து மேலே இருந்தவனையும் பார்க்குது. குகைக்குள்ளே ஓடினவன் 2 நிமிஷம் கழித்து வெளியே எட்டி பார்க்குறான். கரடி பார்த்துக்கிட்டே இருக்கு. மறுபடியும் உள்ளே ஓடிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வெளியே பார்க்குறான். அப்பையும் கரடி நிற்கிது. இப்படியே திரும்ப திரும்ப மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருந்தான். உடனே மரத்து மேலே இருக்கிறவன் இதை பார்த்துட்டு, முட்டாள், ஏண்டா இப்படி திரும்பி திரும்பி ஓடி வரே, பேசாமல் உள்ளேயே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு கத்துனான். அதுக்கு இவன் அவனை விட வேகமா, விவரம் தெரியாமல் பேசாத, உள்ளேயும் ஒரு கரடி இருக்குடா. இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பல பேர் அல்லாடிக்கிட்டு இருக்கோம். உள்ளேயும் கெட்ட எண்ணம், வெளியேயும் கெட்ட எண்ணம், கெட்ட செயல்கள். இந்த மாதிரி இருக்கிறனால தான் நமக்கு நல்ல எண்ணங்களை உள்ளே விதைக்கவே முடியல. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. மாறி மாறி நம்ம நல்ல எண்ணங்களை உள்ளே விதைச்சிட்டே இருக்க உள்ளே இருக்கிற கெட்ட எண்ணம் வெளியே போயிடும். இந்த காற்று எப்படி பானையை விட்டு போச்சோ அந்த மாதிரி வெளியே போயிடும். நல்ல எண்ணங்கள் எப்போவுமே நம்மை மேம்படுத்தும், வெளிச்சத்தை உள்ளே அனுப்பும், இருட்டு விலகி ஓடும். அதனால் நீங்கள் எப்போவுமே வெளிச்சத்தை உள்ளே கொண்டு வரணுன்னா வெளிச்சத்தை வெளியே தேடக்கூடாது. நம்மளே ஒரு நல்ல எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ளே புகுத்தினாதான் உள்ளே இருக்கிற இருட்டு வெளியே போய் வெளிச்சம் வரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மனசு நல்லா பிரகாசமாக இருக்கிறதுக்கு நம்ம செய்ய போகிற ஒரு சுலபமான வழி. என்றைக்கும் நல்ல எண்ணங்களே நினச்சிட்டு இருந்தானா நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.